நான் ஆக்சுவலாக இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஸோ பெங்களூரில் நான் சிவாஜி நகரில் ஒரு சர்ச்சுக்கு நான் எப்போவுமே போவேன். அங்கே ஒரு வீடியோ ஆக்சுவலாக நிறைய வீடியோ எடுத்துருக்கிறேன், ரெகுலராக எடுத்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் அங்கே ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணேன், ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டிருக்க வீடியோ எங்கே அப்படின்னு சொன்னால், இது வந்து வேளாங்கண்ணியில் எடுத்த வீடியோ. பட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே ஒரு சர்ச் இருக்குது வேளாங்கண்ணியில், ரொம்ப சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. சரி நான் பட் என்னால் போக முடியல. நான் என்ன பண்ணேன், ஃபோனை கொடுத்துட்டு நீயே போய் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வா, நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ என்னால் போக முடியாததுனால எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, பட்டு சுச்சுவேஷன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகலாம், இப்படி போகிறதில்ல, அவர் போகிறதா சொன்னாங்க. அதனால் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதே மாதிரி அவங்க வீடியோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் பெரிய எப்படி சொல்கிறது, மைசூரில் ஒரு சர்ச் இருக்குது, ரொம்ப நல்லா பெருசாக ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் பெங்களூரில் சர்ச்சஸ் இருக்குது, நிறைய சர்ச்சஸ் இருக்குது. ஐ மீன் சர்ச்சு பெருசாக இருக்குது, ஃபேமஸாக இருக்குன்றது செகண்டரி. அது வந்து நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்றது இல்லை. பட் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட், நம்ம பார்க்க அந்த விஷுவல், அந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளை தேடும் போது நம்ம எங்கேருந்து தேடினாலும் அவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பான்றது தான் நிஜம். பட் அப்படி தான் கடவுள் சொல்லியிருக்காரு. பட் அங்கே எல்லோரும் போனால் என்னென்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து எங்கே இருக்காங்களோ ஒன்றா சேர்ந்து கடவுளுக்காக எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதிகமான ஜனங்கள் ஒன்றா போய் ஒரு இடத்துல கடவுளுக்காக வேணால் கண்டிப்பாக அங்கே கடவுள் இருப்பார் இல்லையா. அவர் அதிகமான ஜனங்கள் கூட சொல்ல, 2-3 பேர் கூடி வந்து என் வார்த்தையில் கேட்டால் ஸோ நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு சர்ச்சுக்கு போகிறது பிடிக்கும். ரொம்ப எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கொடுக்குற பிளேஸ்னால் நான் அதை சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோஸ் நானே ஃபஸ்ட்டு பார்த்தேன் இப்போ தான். ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸு. ஈகராக வெயிட்டிங்காக இருக்குது, எப்படா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு எனக்கு வீடியோ எடுத்து இப்போ ஸ்பாட்டில் அனுப்பிச்சார். எனக்கு அமைச்ச வீடியோ நான் நைட் அனுப்பிச்சார். ஸோ நான் காலை தான் இப்போ தான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ, ஃபோனில் ஷூட் பண்ண வீடியோ தான். எங்கேருந்து எடுத்த வீடியோ இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண வீடியோ. பட் இந்த வீடியோவில் நான் இல்லை, பிகாஸ் என்னால் போக முடியல. ஸோ என் ஃபோனை கொடுத்து ஷூட் பண்ண சொல்லி சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளேஸு. எத்தனை ஜனங்கள் வந்திருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி மக்கள்லாம் எல்லோரும் கூடி ஒன்றா வந்திருக்காங்க. அது நைட் டைமில் எடுத்திருக்காங்க அவங்க, நல்லாயிருக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க ரொம்ப இது வந்து எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அது எனக்கு தெரியும். பட் வேளாங்கண்ணி சொல்லுவாங்க இல்லையா, வேளாங்கண்ணி சர்ச் ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து பூம்புகாரும் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு? அப்படி போயிருந்தால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது உங்களுக்கு அந்த பிளேஸ்லாம் பிடிச்சிருந்ததா? அங்கே என்ன நல்லா ஸ்பெஷலு, அங்கே என்ன நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்ற நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனால் என்னோட சேர்த்து என் ஃபேஸ் இருக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ.